ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட் வந்தாச்சு. இன்றைக்கி லோட்மேன் பற்றி தான் பேச போகிறோம். அந்த வண்டியில் ஃபுல்லாக லோட் ஆகி போகுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். இந்த தாத்தா பாருங்கள், அவர் முதுகு எப்படி கருப்பாக இருக்குன்னு, அவரோட கை கால் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த முதுகில் மூட்டை தூக்கி காய்ச்சி பட்டை உரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறவங்க எல்லார் முதுகுமே அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அதிகமாக பொருள் வாங்குறவங்க தான் இந்த ட்ரைசைக்கிள் வச்சு வெளியே கொண்டு போங்க. அது வெளியே வண்டி இருக்கிறவங்க தான். மற்றபடி உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இந்த வண்டியிலேருந்து எடுத்து உள்ள கடைக்குள்ள மிஷினில் வச்சு எடை போட்டுட்டு அப்படியே வண்டியில் லோடு ஏற்றுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதிகமாக வெளியே அவுட் சைடில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு. அவங்க தான் இந்த ட்ரைசைக்கிள் ஏற்றிட்டு போவாங்க. அவங்க இங்கே இப்போ ஒரு பையன் வரும் பாருங்கள், அவனுக்குலாம் ஒரு 25 26 வயசு தான் இருக்கும். அவன் தூக்கிட்டு போகிற மூட்டைலாம் ஒரு 70 கிலோ வரும். ஒவ்வொருத்தருக்குமே இங்கே இந்த மூட்டைக்கான கூலி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாத்தா ஏத்துறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வயசு அதிகமாக இருக்கும். ஆனால் கத்திரிக்காய் மூட்டை 70 கிலோ இருக்கும். அதை தூக்கி அந்த வண்டி மேலே ஏற்றி லோட் பண்ணணும் அவரு. ஒரு மூட்டைக்கு கூலி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு போனப்போ போன வருஷம்லாம் ஒரு ரூ. 20 வச்சுருந்தாங்க. இப்போலாம் ரூ. 30லேருந்து ரூ. 40. மூட்டையை பொறுத்து தான். உள்ள வண்டி எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நிற்கிது அதை பொறுத்து. வெளியலாம் தூக்கிட்டு போனால் ரூ. 50 வாங்குவாங்க. இங்கே இருக்கிறது ரூ. 40 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுடைய மூட்டை தூக்குறவங்களுடைய லைஃபு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.